2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி மகர ராசிக்காரங்க 5 முக்கியமான விஷயங்கள் கவனிச்சுக்குங்க. 1, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு உச்சமாக போகக்கூடிய காலகட்டம். உங்கள் மனைவிடத்தில் மிக மிக அன்பாக இருங்க. உங்கள் வேலை செய்யக்கூடிய இடமும் சரி, உங்கள் நண்பரிடத்தில் மிக அன்பாக இருங்க. அன்பால் காரியம் சாதிக்கலாம். திடீர்னு கோவப்பட்டு திடீர்னு எதையும் கெடுத்துக்க வேண்டாம். இது மிக முக்கியம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடியும். அதுலேயும் டிமாண்ட் பண்ணி உட்கார்ந்துட வேண்டாம். நல்ல பொண்ணு வருது, ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தாலும் அதை எக்ஸெப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு பாருங்கள். இது நம்பர் 1. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு, வாகனம், சொத்துக்கள் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனைவி பேர்லேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க பேர்லேயோ நீங்கள் உருவாக்குறதுக்கு பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். கடன் மூலியமாக அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதை நீங்கள் கவனித்து எடுத்து முடிக்க பாருங்கள் மகர ராசிக்காரங்க. இது நம்பர் 2. மூணாவதாக, பிள்ளைகளை அதிகமாக இந்த காலகட்டத்தில் கண்டிக்காதீங்க. பிள்ளைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதாவது கொண்டு வந்தாங்கன்னா சமாளிக்க பாருங்கள். அவருடைய கடுமையான சொற்களால் அவர்களை தாக்கி பேசி மாட்டிக்க வேண்டாம். இது அடுத்தது. 4வதாக அப்படின்னா, நீங்கள் பணம் நீங்கள் கடன் விஷயங்களுக்கு வாங்கிக்கிங்க. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்கறது, உற்றார் உறவினர்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி பணம் கொடுக்குற விஷயங்களை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு பணம் கேட்குறாங்க கொடுக்கறது, நண்பர்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். நிச்சயமாக இது சரி வராது. 5வதாக பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை விஷயங்களில் ஒரு மந்த நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் உங்கள் இடத்துல இருந்து உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒருத்தர் வெளியே போயிட்டு திடீர்னு கூப்பிட்டு வர சொல்கிறாரு, அங்கேருந்து நல்ல உத்தியோகம் கொடுக்குறாருன்னா தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகம் பார்த்து போங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்கும். அப்போது நாம் இருக்கிற இடத்துல இருக்கிறத தான் பார்க்கணும். வேறு இடம் மாற்றுறதாக இருக்குதுன்னா ஜாதகம் பார்த்து மாற்றணும் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. டக்குன்னு ஒரு முடிவெடுத்து நம்பி போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமஸ்காரம்.